நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். 12 சீட்டு தான் அப்படின்னு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லேயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டும் கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்கள போய் சந்திச்ச உடனே சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக் ஷோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டேன். சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன், இங்க தாயகத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாருன்னு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் போய் சொல்லிட்டாரு. அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே 5 மணிக்கு கூட்டம் கூடி நண்பர் அப்பவே நான் 8:30 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன். அது கடுமையா கொடுத்தேன். 41 பேர் செத்து கிடக்காங்க, ஓடி வந்துட்டு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸுக்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி கேட்க போறவன் இளவு கேட்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர, அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நாம எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல போய் நிற்போம். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடுல தொடர் செத்து கிடக்குறாங்கன்னாங்க, நான் 9:30 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். அத்தனை வீட்டுக்கும் போய் முடியும் போய் விடிய காலம் 3 மணி. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்பல்லோவுக்கு போயிட்டேன். எனக்கு கரூருக்கு போக முடியல, இந்த ஹெல்த் கண்டிஷன்ல போக முடியாதுன்னு முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார். இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ அவங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிடணும்னு பேசினாரு. இதற்கு சகட்டு மேனிக்கு அவரை திட்டி, நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுக்குதான் நான் சொன்னேன், அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார், அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் அன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே 8:45 நான் கொடுத்துட்டேன். முரசொலியில அதை முழு பக்கம் போட்டாங்க. தோழமை கட்சிகள் யார் அன்னைக்கு நைட் அறிக்கை கொடுக்கல, நமக்கு தகவல் வந்தது, நம்ம உடனே கொடுத்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.